அனைவருக்கும் வணக்கம். அ "தி சீக்ரெட்" அப்படிங்கிற புத்தகத்தில, நாம் நினைத்த காரியம் நடக்கணும் அப்படின்னா, அது 28 நாட்கள் வந்து அந்த பயிற்சிய பத்தி அதில சொல்லியிருக்காங்க. அதில வந்து நம்ம செய்ய வேண்டிய வழிமுறைகள், பிரபஞ்ச விதிகள் பற்றியும், பிரபஞ்ச சக்திகள் பற்றியும் அதில தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ, நம்ம இதில அந்த 28 நாட்கள் பயிற்சிய நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, நம்ம நினைச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு இந்த புத்தகத்தில குறிப்பிட்டிருக்காங்க. இதில டே 1ல நம்ப என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அத நீங்க பாருங்க. அந்த டே 1 பிராக்டிஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஆசீர்வாதங்கள வந்து நம்ம கணக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு பொருட்களுக்கும் நம்ம நன்றியுணர்வோட பார்க்கணும். அதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்றோம். இந்த செல்ஃபோன் இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. நமக்கு இந்த இயற்கை இந்த செல்ஃபோன் நமக்கு குடுத்துருக்கு. ஸோ, அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த செல்ஃபோன் இருக்கங்காட்டி தான் இப்படி ஒரு வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக நம்ம நன்றியுணர்வோட அத பார்க்கணும். நம்ம அன்றாடம் உண்ணக்கூடிய உணவு, அருந்தக்கூடிய நீர், சுவாசிக்கக்கூடிய காற்று, நமக்கு ஒளி கொடுக்கக்கூடிய சூரியன், நம்ம அணிந்திருக்கிற ஆடை, நமக்கு இந்த பார்வையை கொடுத்திருக்க அந்த கண்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ப நன்றி சொல்லணும், நன்றியுணர்வோட இருக்கணும் அப்படின்னு டே 1ல சொல்லியிருக்காங்க. இதில நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 10 ஆசீர்வாதங்கள மட்டும் நம்ம அந்த டைரியில எழுதணும். அத எழுதி திரும்ப திரும்ப அத படிச்சு, அது ஒவ்வொன்னுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு நோட்ல நம்ம ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து நம்ம எழுதுறோம். ஸோ, அந்த எழுதுறதுக்கு நமக்கு அந்த பேனா வேணும். அதுக்கு நம்மளுடைய அந்த விரல்கள் தேவைப்படும். அந்த நோட்டு தேவைப்படும். ஸோ, இதுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மனசார ஃபீல் பண்ணி, அதனால நமக்கு என்ன பயன் கிடைச்சிருக்கு? ஒருவேளை அது கிடைக்கலன்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும்? அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ, அந்த மாதிரி டே 1ல வந்து 10 ஆசீர்வாதங்கள டைரியில எழுதி, அத படிச்சு பார்த்து அதுக்கு நன்றி சொல்லணும். இப்போ டே 2 பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா விரிவா பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். மாயாஜாலங்கள். இந்த மாயாஜாலங்கள் ஒரு இனம் புரியாத ஒரு நோயால வாடிட்டு இருந்த ஒரு குழந்தைக்கு வந்து, அது குணமடையணும்னு சொல்லிட்டு, அவரோட அப்பா ஒரு கல்ல எடுத்து அது கையில வச்சுட்டு, தினமும் ப்ரே பண்ணிட்டே இருந்திருக்காரு. என் பையனுக்கு அந்த நோய் சரியாகணும் அப்படின்னு சொல்லி, தொடர்ந்து நம்பிக்கையோட அவரு ப்ரே பண்ணிட்டே இருந்தாரு. அந்த நோய் வந்து சில நாட்கள் கழிச்சு அது சரியாயிடுச்சு. ஸோ அது மாதிரி நம்மளும் வந்து நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படின்னா, ஒரு மாயாஜால கல், ஏதாவது ஒரு கல் ஆற்றங்கரையில இருக்கிற ஒரு கல் எடுத்து நம்மளுடைய உள்ளங்கைல மடிச்சு வைக்கிற மாதிரி சின்னதா ஒரு கல்ல வச்சு, நம்ம வந்து அத ப்ரேயர் பண்ணணும்னு இந்த புக்ல சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டே 2ல வந்து மாயாஜால கல்லினுடைய மாயாஜாலத்த பத்தி தான் இதுல சொல்லியிருக்காங்க. முதல்ல ஒரு கல்ல தேடி கண்டுபிடிச்சு, உங்க விரல்ல வந்து முழுவதுமாக மூடப்படக்கூடிய, உங்களுடைய உள்ளங்கைக்குள்ள வந்து அடங்குகிற மாதிரி ஒரு சிறிய கல்லா அது இருக்கணும், அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கல்லு பார்த்தீங்கன்னா, வழுவழுப்பான, கூரிய முனைகள் இல்லாம, அதிக கனமானதாகவும் இல்லாம, நீங்க அத வந்து உங்க கையில வச்சிருக்கும்போது, உங்கள வந்து நல்ல விதமா உணரக்கூடியதா அந்த கல்லு இருக்கணும். அந்த மாதிரி கல்ல வந்து தேர்ந்தெடுங்க, அப்படின்னு அதில போட்டிருக்காங்க. நம்ம உங்கள் வீட்டு தோட்டத்துல இருக்கலாம், இல்லன்னா ஆற்றங்கரையில இருக்கலாம், கடலோரையில, ஓடையில, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஒரு பூங்கால இருக்கலாம். அதுல ஒரு நல்ல கல்லா எடுத்துட்டு வந்து வச்சுக்கங்க. நீங்க தூங்கும் பொழுது உங்க பக்கத்திலேயே அந்த கல்ல வச்சுக்கங்க. நீங்க வேலைக்கு போகும்போதோ, இல்ல ஸ்கூல், காலேஜ் மாரி போம்போது உங்களுடைய பேக்ல, ஹேண்ட் பேக்ல இந்த மாதிரி அந்த கல்லு உங்க கூடவே இருக்கிற மாதிரி அத வச்சுக்கணும். அந்த கல்ல எடுத்து நீங்க தினமும் அந்த 10 ஆசீர்வாதங்கள் எழுதுவீங்க இல்லையா? அப்போ அந்த கல்ல கையில வச்சுக்கிட்டு, அதுக்கு நீங்க நன்றி சொல்லணும். அந்த 10 ஆசீர்வாதத்துக்கும் நன்றி சொல்லணும். நீங்க ஆசீர்வாதம் சொல்ல சொல்ல அந்த கல்லுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். மன குழப்பம் தீரும். அ அந்த பிரபஞ்ச சக்தி வந்து உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்யும் அப்படின்னு இதில போட்டிருக்காங்க.
அந்த கல்ல வந்து பயன்படுத்துவது மிக எளிமையான ஒரு விஷயமா தோன்றக்கூடும். ஆனா இந்த பயிற்சி வந்து மூலமாக உங்களுடைய வாழ்வில் மாயாஜாலமான விஷயங்கள் நிகழ்வதை நீங்க பார்ப்பீர்கள். உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடும் செயல்முறையில் பயிற்சியும், மாயாஜால கல் செயல்முறை பயிற்சியும், நீங்கள் உங்களுடைய நாட்களை நன்றியுணர்வுடன் துவங்கி, நன்றியுணர்வுடன் முடிப்பதை உறுதி செய்யும். அவை இரண்டின் சக்திமிக்க கூட்டணி ஒரு சில மாதங்களுக்குள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். ஏராளமான மாயாஜால செயல்முறை பயிற்சிகளின் வாயிலாக வெகு விரைவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நன்றி உணர்வு காந்தத்தன்மை கொண்டது என்பதாலும், நீங்கள் நன்றி உணரக்கூடிய அதிகமான விஷயங்களை அது ஈர்ப்பதாலும், 28 நாட்கள் நன்றி உணர்வின் மீது ஒருமித்த கவனம் செலுத்துவது உங்களது நன்றி உணர்வின் காந்த விசையை தீவிரப்படுத்தும். உங்களிடம் நன்றியுணர்வின் ஒரு வலிமையான காந்த விசை இருக்கும்போது, நீங்கள் விரும்புகின்ற மற்றும் உங்களுக்கு தேவையான அனைத்தும் நீங்கள் உங்களிடம் மாயாஜாலமாக கவர்ந்திழுப்பீர்கள். மாயாஜால செயல்முறை பயிற்சியை இன்று ஏதேனும் ஒரு சமயத்தில் படித்துப் பார்ப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் நாளைய தினத்தை துவங்குவதற்கு முன் ஒரு சில புகைப்படங்களை சேகரிக்க வேண்டியிருக்கும். மாயாஜால செயல்முறை பயிற்சி 2ல் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள் என்ற முதலாவது மாயாஜால செயல்முறை பயிற்சியின் முதல் 3 செயல்முறை நடவடிக்கைகளை மீண்டும் செய்யுங்கள். 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்கள். அவற்றை படித்து அதற்கு 3 முறை நன்றி, நன்றி என்று நன்றி கூறுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் குறித்து நன்றியை உணருங்கள். ஒரு மாயாஜால கல்லை கண்டுபிடித்து அதை உங்கள் படுக்கை அறையினை வைத்துக் கொள்ளுங்கள். இன்று இரவு நீங்கள் படுக்கச் செல்வதற்கு முன் உங்கள் மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு, இன்று நிகழ்ந்த மிகச் சிறந்த விஷயம் ஒவ்வொன்றிற்கும் நினைத்து பார்த்து நன்றி கூறுங்கள். இன்று நிகழ்ந்த அந்த மிகச்சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள். மாயாஜால கல் செயல்முறை பயிற்சியை அடுத்த 26 நாட்கள் ஒவ்வொரு இரவும் தொடர்ந்து செய்யுங்கள். நாளைய மாயாஜால செயல்முறை பயிற்சியை இன்றே படியுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாயாஜால புத்தகம் நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எழுதியிருக்காங்க. இதை